மங்கையராய் பிறக்க மாதவம் செய்திடல் வேண்டும் என்று சொல்லுக்கேற்ப இன்று இந்த வீரம் செறிந்த ராமநாதபுரம் மண்ணின் வீரம் மங்கையர்களாக பிறக்க அருந்தவம் செய்திடல் வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். மற்றும் இந்த வீர மங்கையர்களுக்கும் இந்த ராமநாதபுரம் மண்ணின் பெரியோர்களுக்கும் நான் பயணிக்கும் இளைஞரணியை சார்ந்த இளைஞர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த அருமையான மாலை வேளையில் இந்த சிறப்பான ஏற்பாட்டை இந்த இடத்தில் நடத்தி அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தன் சேது சீமையின் புதல்வன் அருமை அண்ணன் முருகேச தேவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக. மற்றும் அதற்கெல்லாம் ஆணி வேறாக இங்கே அமர்ந்திருக்கும் சமூக நீதி பாதுகாவலர், இந்த தென்னகத்தின் உறங்கா புலி, எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை நண்பரும் எங்களுடைய PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவனமான டாக்டர் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை இந்த இடத்தில் நான் கூறிக்கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் என்னுடைய இந்த குறுகிய கால அரசியல் வாழ்க்கையில் என்னுடைய ஆகச்சிறந்த ஆசானாக தேர்ந்தெடுத்துள்ள என்னுடைய தலைவர் இசக்கிராஜா தேவர் அவர்கள். ஏனென்றால் நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ஒன்ன தெளிவா சொல்றேன், இவர் மட்டுமே இன்னைக்கு இந்த முக்களத்து மக்களின் பாதுகாவலராகவும் இந்த பெண்களின் எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் ஒலிக்கின்ற முதல் குரலாகவும் திகழ்ந்து கொண்டிருப்பவர் இசக்கிராஜா தேவர் அவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய தினம் 30/3/2025 இந்த அருமையான பொதுக்கூட்டத்தில் நான் மட்டுமல்ல நாம் எல்லோரும் தெய்வமாக போற்றி வணங்கக்கூடிய 7ஆம் படை முருகரின் திருவுருவமாக கருதப்படும் பசும்பொன் தந்த தங்கம் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய இந்த சொந்த மண்ணில் பேசுவதை பெருமையாக எண்ணிக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மண்ணுக்கென்று தனி சிறப்புகள் ஏராளம். இந்த மண் சாதாரண மண் அல்ல. இங்குள்ள பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வீரம் என்பது ரத்தத்திலே ஊறி போன மண். இந்த வறண்ட பூமியில் தண்ணி இல்ல, இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மண்ல தான் இருந்து உலகம் போற்றக்கூடிய தலைவர்கள் உருவாகி உள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் ஆசியோடு, அந்த ஆசியை பெற்ற தலைவரின் துணையோடு நான் இந்த மேடையில் உரையாற்றுவதை ரொம்ப பெருமையாக கருதி கொள்கிறேன். இன்றைய தினம் நாமெல்லாம் வரலாற்று நிகழ்வுகளில் மிகவும் சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு தினம். ஏனென்றால் இன்றைய தினத்தில் இந்த மண்ணின் சொந்தக்காரர் சேதுபதிகள் என்றால் பாலத்தின் காவலர் என்று பொருள், இந்த பாலத்தை காப்பவர்கள் என்று பொருள். ஆகையால் அவர்கள் சேதுபதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த சேதுபதி மன்னர் வம்சாவளியில் வந்த மா மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய பிறந்த தின விழாவை நாம் இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறோம். நாம் எல்லாம் கொண்டாடப்படும் இந்த மன்னரின் வரலாற்று நிகழ்வுகளை திரும்பி பார்த்தால் மிகவும் வலியும் வேதனையும் தியாகங்கள் மட்டுமே உள்ளது. இன்றைய தினம் இந்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி அவர்களுடைய முழு பெயர் ரிபல் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி என்பதாகும். மேலும் இந்த மண்ணில் அவர் 1760ஆம் ஆண்டு பிறந்தார். அவர் பிறந்த 11 மாத காலத்திலேயே அவருக்கு மன்னர் முடிசூட்டப்படுகிறார். சேதுபதிகளின் மன்னராக முடிசூட்டப்படுகிறார். 11 வயது 11 மாத காலத்திலே அவர் பிறந்து 11 மாத காலத்திலே, இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சிறு ரத்தின சுருக்கமாக கூறிக்கொள்கிறேன். இந்த வருடத்தை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் வருடத்தை கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்பொழுதுதான் தெரியும் இந்த மன்னர் வாழ்ந்த வரலாறும் அவர் ஆற்றிய தொண்டுகளும், இவர் எவ்வளவு நாள் சிறைச்சாலையில் இருந்துள்ளார், எவ்வளவு நாள் இவர் இந்த மண்ணிற்கு அருண்மணிகள் ஆற்றியுள்ளார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இந்த இளைஞர்களுக்காக குறிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இவருடைய ஆட்சி காலம் என்பது 1762 இருந்து 1772 மற்றும் 1780 இருந்து 1795 வரை மட்டுமே. இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் 1771ஆம் ஆண்டு இவருடைய ஆட்சி என்றால் இவர் சிறு வயதிலே மன்னர் முடி சூட்டப்பட்டதால் இவருடைய ஆட்சி தான் நடைபெறுகிறது இந்த சேது மண்ணில். இந்த ஆட்சி காலத்தில் தஞ்சையை சேர்ந்த மராத்திய மன்னர்கள் படையெடுப்பு, அந்த படையெடுப்பிலே இந்த
சேது சீமையினுடைய கோட்டை ராமநாதபுரம் அரண்மனையின் கோட்டையை தாக்குவதற்காக அந்த படைகள் வருகிறார்கள். ஒரு பகுதியை தாக்குகிறார்கள். இந்த போரானது 30 நாள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அப்பொழுது கோட்டையின் மேற்கு பகுதியில் ஒரு நீர் நிரம்பிய மிகப்பெரிய கண்மாயை, நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மன்னர்களின் ஆட்சி திறமையை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்களை விட 100 மடங்கு நாம் அந்த ஆட்சி திறனை மேற்கொண்டவர் என்பதற்கு இதெல்லாம் மேற்கோள் சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த படைகள் நம்முடைய ராமநாதபுரம் கோட்டையை சூழ்ந்துகிறார்கள். இந்த கோட்டைக்கு முன்பாக மேற்பகுதியில் ஒரு நீர் நிரம்பிய கண்மாயை திறந்து விடுகிறார்கள் நம்மளுடைய படை வீரர்கள். அதில் இந்த படைகள் எல்லாம் மூழ்கி கிழக்கு தெற்கு வடக்கு இந்த 3 பகுதியிலும் வெள்ளம் சூழப்பட்டு இந்த படைகள் அனைவரும் இந்த நீரில் மூழ்கி அந்த நம்மளை தாக்க வந்த படைகள் அனைத்தும் உயிரிழக்கிறார்கள். அப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை உடன்படிக்கையின்படி அந்த போரில் சேது மன்னர் வெற்றி பெறுகிறார். பிறகு ஒரு வருட ஆட்சி காலத்துக்கு பிறகு 1772ஆம் ஆண்டு நம்முடைய சேது மண்ணின் மீது படையெடுத்துக் கொண்டு நம்மளுடைய பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களும் ஆற்காடு நவாப் படைகளும் மறுபடியும் வந்து யுத்தத்திற்கு வருகின்றனர். அப்பொழுதும் நம்மளுடைய இந்த வீரம் செறிந்த மண்ணினுடைய போர்படை வீரர்கள் மிகவும் சிரமத்தோடு எதிர்கொண்டு இந்த போரினை கையாளுகின்றனர். அதில் சுமார் ஒரு 3000 வீரமரவர்கள் இந்த மண்ணிற்காக தியாகம் செய்துள்ளனர். இந்த 3000 வீரமரவர்கள் இறந்துள்ளனர் இந்த மண்ணிற்காக. பிறகு இவர்கள் படையெடுப்பை தாங்க முடியாமல் நம்முடைய படைகள் பின்வாகிறது. ஏனென்றால் இவர்கள் பீரங்கி குண்டுகளுக்கு தன் மார்பை இரையாக்கிய கூட்டம் இந்த மறவர் கூட்டம். இந்த சேது மன்னரினுடைய படைகள் இருந்தவர் அனைவர்களும் எவராலும் கட்டுப்பட முடியாத மிகப்பெரிய மாவீரர்களாக இருந்தவர்கள். 3000 படை வீரர்கள் இருந்து இந்த மண்ணை காப்பாற்றியுள்ளார்கள். மறுபடியும் 1780ஆம் ஆண்டு மறுபடியும் இந்த ஆட்சி காலத்தில் மன்னர் சிறை வைக்கப்படுகிறார்கள். திருச்சி கோட்டையில் அவருடைய சிறை வாழ்க்கை தொடர்கிறது. மறுபடியும் 1780ல மறுபடியும் அவர் வெளியே வர்றாரு. ஒரு 15 ஆண்டு காலம் ஆட்சி பண்றாரு. இந்த ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோயில் 3ஆம் சுற்று பிரகாரத்தை சிறப்பாக கட்டிப்பிடித்த மன்னர் இவர். மேலும் பல திறம்பட சரியான ஆட்சி முறையை நெறிமுறைப்படுத்தியவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை திறம்பட செய்து வெற்றி கண்டவர். அவர்களுடைய ஆங்கிலேய ஏகாதிபத்திய முறையை எதிர்த்து போரிட்டவர். இப்படி எண்ணற்ற தியாகங்கள் செய்த இந்த மன்னரின் சிலையை இன்று நான் கண்டேன். மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயலாக உள்ளது. அவர் வாழும் போதும் சிறையில் அடைக்கப்பட்டார். இன்று வாழ்ந்து மறைந்து மன்னர் என்ற பட்டம் பெற்று இந்த ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தின் கூண்டிற்குள் இருக்கிறார். இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆகையால் நாம் நம் சமுதாயத்தின் ஒற்றுமையை பேணி காக்க இப்படி எல்லா மீட்டிங்ல இருக்கிறது மாதிரி உங்களுடைய மனதிலும் நம் சமுதாயத்தின் எண்ணங்கள் வேரூன்றி விளைந்து நிற்க வேண்டும். ஏனென்றால் இது வீரம் செறிந்த மண். அப்படி நீங்கள் இதை எண்ணி உங்களுடைய இந்த காலகட்டத்தின் அரசியலுக்கு ஏற்ப தகுதியானவர்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். அண்ணன் இசக்கி ராஜா தேவர் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போர்ப்படையினை இங்கு நாம் காண்கிறோம். நீங்கள் அனைவரும் அவர்களின் வெற்றிக்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்பதே என்னுடைய மிகவும் தாழ்மையுடைய கருத்தாக நான் உங்கள் முன் வைக்கின்றேன். மேலும் இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அருமை அண்ணன் முருகேச தேவர் அவர்களை பற்றி 2 வரிகள். இவர்கள் தான் எனக்கு சென்னையில் என்னுடைய இளைஞரணி மாநில தலைவர் பொறுப்பை அறிவித்துள்ளார். அந்த பெருமையும் இந்த மண்ணை சார்ந்த இவருக்கே சாரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த அருமையான கூட்டத்தை சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.